அவ ஓடி போய் சிங்க்ல தட்ட வச்சா. ஆனா நான் என் மண்டையில இருக்க புத்திசாலித்தனத்தை யோசிச்சு தட்டை இங்க இருந்தே தூக்கி போட்டேன். அது அவ தட்டு சிங்க்ல விழுகிறதுக்கு முன்னாடி என் தட்டு போய் சிங்க்ல விழுந்துருச்சு. இப்ப நீ சொல்லு, நான் முதல்ல சாப்பிட்டு முடிச்சேனா இல்ல அவ முத சாப்பிட்டு முடிச்சாளா? நான் இந்த பாத்திரத்துல கொண்டு போய் கிச்சன்ல வைக்கணுமா இல்ல அவ முதல்ல கொண்டு போய் வைக்கணுமா? பாத்தீங்களா உங்க பொண்ணுங்களோட லட்சணத்தை? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உங்க பொண்ணுங்க வீட்டை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல கீழே வேற எங்க வீட்டை நேர்ல வந்து பாருங்க, வீடு சூப்பரா நீட்டா இருக்குன்னு சொன்னீங்க. இதுதான் உங்க லட்சணமா? உங்களுக்கு 1 மாசம் தான் டைம், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ அண்ணே, வீடு எப்பவுமே இப்படி இருக்காதுண்ணே, எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும். அவரு கிடக்குறாரு, விடுமா. நீ இப்ப சொல்லு, இத நான் கிச்சன்ல வைக்கணுமா இல்ல இவ கிச்சன்ல வைக்கணுமா? ஆமாமா, நீ சொல்லு. நானும் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க நீங்க.